வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து வாழ்க்கை மலர்களில் 6வது அறிவு அப்படின்ற விதத்தில் நம்ம சிறிது நேரம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க போகிறோம். அது என்னங்க 6வது அறிவு அப்படின்னா, அழகான ஒரு வார்த்தை சுவாமி சொல்லுவார். பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர் அப்படின்வார். அப்போ மனித மலராக நாம் பரிணாமித்திருக்கிறோம் அப்படின்னா யார் நம்ம? அப்போ இறைநிலை தன்னை ரசிக்க உணர ஆசைப்பட்ட எடுத்த ஒரு மனித உரு. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாருங்க பஞ்சபூதங்கள் தான். அப்போ பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி பிரபஞ்சமாக இருக்குது. அப்போ பிரபஞ்சங்களுக்கு முன்னாடி விண்ணாக இருக்குது. அப்போ விண்ணுக்கு முன்னாடி துகளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத ஒன்றாக. அப்போ அந்த இறைநிலை தெய்வமே தான் நானாக இருக்கிறது அப்படின்னா அங்கிருந்து ஆரம்பித்த அந்த தொடர் இதுவரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் நம்மளுக்கு அங்கே உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படின்னா 5வது அறிவாக இருக்கும்போது வரல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறங்க, அந்த புலன்கள் வழியாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் என்ன பண்ணுங்க, முரண்பாடாக விளைகிறது. அப்போ எண்ணம் ஒன்று, சொல்லு ஒன்று, செயல் ஒன்றுன்னு சொல்ல நம்மளுக்கு அங்கே துன்பம் தான் விளையுது. அப்போ அந்த நிலை இல்லாமல் அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே துன்பத்துக்கு காரணமாக மாறும். நம்ம அதுக்கு காரணம் நம்ம அந்த 6வது அறிவை நாம் அலட்சியப்படுத்துவது, அதை பூர்த்தி செய்யப்படுவதில்லை. அப்போ லட்சிய பூர்த்தியாக நம்ம கிடைக்காததுனால தான் நினைப்படுத்துங்க அதோட வேகம் புலனுணர்வின் மூலமாக செயல்படும் போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துன்பத்தின் அளவு எண்ணிக்கையும் மிகிறது. அப்போ அந்த 6வது அறிவால் நம்ம என்ன பண்ணுறோம், தியானத்தின் மூலமாக பிரம்மத்தை உணர்ந்து கொள்கிறோம். அப்போ பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளும்போது தான் தெரிகிறது பிரம்மமாக இருப்பதும் இறைநிலை, விண்ணாக இருப்பதும் இறைநிலை, கரைவதும் காந்த நிலை, அதன் தொகுப்பாக இருப்பதும் பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களின் தொகுப்பாக வருவது ஓரறிவு முதல் 5 அறிவு படைத்த விலங்கின வரை. அடுத்தது தான் 6வது அறிவாக நாம் வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க இறைநிலை எந்த அளவுக்கு தன்னை உணர ரசிக்க ஆசைப்பட்ட எடுத்த ஒரு மனிதன். அதுதான் அருள் தந்தை அவர்கள் சொல்றாரு, மனம் இல்லா மனிதனும் இல்லை, மனதை உணர்ந்த மனிதனும் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த மனதை உணரக்கூடிய ஆற்றலை நாம் உயிரின் மூலமாக மனதை நாம் அமைதிப்படுத்தும் பொழுது அறிவு செயல்பட தொடங்குகிறது. அப்போ அங்கே அறிவாக இருப்பது எது அப்படின்னா உடலில் உயிர் இயங்கு மட்டும்தான் அறிவு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நாம் இருக்கும்பொழுது நாம் இறைநிலை உணர்வதற்காக எடுத்த உரு தான் இந்த அறிவாக வந்தது தான் மனித உரு. இப்போ கடல்லேருந்து வந்த மழை பெய்யக்கூடிய மழை தான் என்ன பண்ணுதுங்க, அங்கங்கே பெய்யுது மழை. அப்போ மழை பெஞ்ச போது என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் ஆறாக, நீராக, ஏரியாக, குளமாக எங்கெங்கேயோ ஓடி லாஸ்ட்டில் ஆறாக போய் கலந்தது கடலில். அப்போ கடலில் இருக்க தண்ணி தான் மீண்டும் மேகமாக மாறி மேகத்திலிருந்து தான் மழையாக பொழிகிறது. அப்போ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைநிலையை அந்த கடலில் போய் சேர்றவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேகத்திலிருந்து வந்த மழைக்கு அமைதி இல்லை. அது தன்னை தான் இருக்கக்கூடிய இடத்தை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட ஓட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நதியாக, ஆறாக, எந்த விதத்துலையா போய் என்ன பண்ணுதுங்க, கடலில் போய் கலக்கிறது. அப்போ கடலில் போய் கலந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு ஓய்வும் அமைதியும். அப்போ பிறவி எடுத்த நாம் மீண்டும் அந்த இறைநிலை அடைவதற்காக தான் அப்படின்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, மனிதனாக பிறந்த நம்ம அனைவருமே இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்து நம்மை மாற்றிக்கொண்டு அந்த 6வது அறிவு எனக்குள்ளே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அப்போ தன்னிலையை உணர்வது தான் அந்த பிரம்மம் என்ற நிலையை உணர முடியும். இதுதான் திருமூலர் ஒரு பாடலை சொல்லிப்பார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்கத்தானே இருந்தேனே அப்படின்னாரு. அப்போ தன்னை 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 சொன்னது எல்லாமே அறிவு அறிவு அறிவு. அப்போ எனக்கு அறிவு இருக்குதுங்க, படிச்சுட்டேங்க, பட்டம் வாங்கிட்டேங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொருள் சம்பாதிக்கவும் நம்மளோட அறிவின் மாற்றத்தை எடுத்துகிட்டு வரதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உணர்வாக எடுத்து வருவது தெய்வ நிலை உணர்ந்து கொள்ளதான் பிறவி எடுத்தோம். இதை தான் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இதுவரையிலும் தோன்றிய அருள் தந்தை அவர்களுமே
எல்லாமே சொன்னது இந்த தான், அறிவை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒரு பாடலை சுவாமிஜி அழகாக சொல்லிப்பார். அறிவே தான் தெய்வம் என்றார் தாயின் மானார், அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞ திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கனார். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வமாக அப்படின்னு சுவாமிஜி அழகாக சொல்லியிருப்பார். அதனால் உடல் தோற்றமாக இருப்பதும் உயிராக ஆற்றலாக இருப்பதும் மனமாக உணர்வாக இருப்பதும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இல்லை, எல்லாமே அந்த உயிர் தான். அந்த மனம் அப்படின்னாலும் சரி, உடல்னாலும் சரி, எல்லாமே அந்த அணுக்களின் கூட்டு, பிரம்மத்தின் இயக்க நிலை, இறைநிலை, பிரம்மம்தான் நானாக இருப்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் இதுதான் அறிவின் தெளிவு. அப்போ அந்த அறிவை தெளிவை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் பிறவி எடுத்த பயனை நாம் அடைவோம் என்று சொல்லி, ஆறாவது அறிவின் பயனை நானும் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் சுகமாக வாழ நம்மளால் முடிந்த தொண்டை செய்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்ய எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.